வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இலங்கை தமிழர் விவகாரத்தில் இந்திய நிலை தந்திரமா ராஜதந்திரமா என்ற தலைப்பில் இன்று ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியில என்ன காரணம், இந்த விவாதத்துக்கான காரணம் என்ன? இன்று ஐக்கிய நாடுகள் சபையோட மனித உரிமை ஆணையத்தில் ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா உள்ளிட்ட 25 நாடுகள் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கின்றன. அந்த தீர்மானத்தை இலங்கைக்கு எதிரான தீர்மானம் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இலங்கை அரசே கூட இந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறது. 25 நாடுகள் ஒரு நாடாக இலங்கையும் கூட இருக்கிறது. இது ஒரு முழுக்க ஒரு பசப்பான தீர்மானம். இதில் எந்த ஒரு கசப்பான தீர்மானம் கூட இதில் எந்த ஒரு உருப்படியான விஷயமும் இல்லை என்று புலம்பெயர்ந்த தமிழர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் கடுமையான அதிருப்தியை வேதனை தெரிவிக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புல பிரதான கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி இது ஆதரிக்கிறது. இது இல்ல சரியான விஷயம் தான், ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்புக்கான ஒரு ஆரம்பமாக இருக்கிறது, இதை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கருத்து என்று ஒரு சாராரம், ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கருத்து இல்லை என்று இன்னொரு சாராரம் சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது. இதுல இந்தியா ஒரு மிகப்பெரிய மௌனத்தை, ஒரு கனத்த மௌனத்தை இதற்கு காத்துவிட்டது. இந்த தீர்மானத்தில் அவர்கள் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காமல் கடைசியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பிறகு அவர்கள் 13வது திருத்தம் உட்பட பல்வேறு விஷயங்களை செய்யணும், ராணுவத்தை வெளியேற்றணும், பல்வேறு விஷயங்களை வழக்கமான சம்பிரதாயமான விஷயங்கள் செய்துவிட்டதோ என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இதை பற்றிதான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே எந்த அளவுக்கு பலன் தரும் என்பதுதான் ஒரு $1 மில்லியன் கேள்வி. இது விவாதத்தில் செல்வதற்கு முன்னால் ஜெனீவாவில் இருக்கக்கூடிய மூத்த செய்தியாளர் திரு ஹரிஹரன், இலங்கைக்கான தந்தி டிவியோட இலங்கைக்கான சிறப்பு பிரதிநிதி என்றே சொல்லலாம், திரு ஹரிஹரன் கூறக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். இலங்கை மீது அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் கொண்டு வந்த தீர்மானம் ஏகமனதாக வாக்கெடுப்பு ஏதும் இல்லாமல் இலங்கையே வழிமொழிய இன்று ஐநா மனித உரிமை கவுன்சில்ல நிறைவேறியிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, எந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு சர்வதேச பொறிமுறைத்தான் இந்த விவகாரத்தில் தீர்வு என்று சொல்லி வந்ததோ, தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமையே இந்த தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவும் இந்த விவகாரத்தில் தன்னுடைய மௌனத்தை கலைத்திருக்கிறது. நேற்று இது சார்ந்த விவாதம் நடைபெற்ற பொழுது மௌனம் காத்த இந்தியா இன்று இந்த விவகாரத்தில் தமிழர்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும், 13வது சட்ட திருத்தம் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறது. இலங்கை அரசாங்கத்துடைய, புதிய இலங்கை அரசாங்கத்துடைய பல்வேறு முயற்சிகளையும் பாராட்டியிருக்கிறது. இந்தியா மட்டுமல்ல, இந்த தீர்மானத்தின் மீது பேசிய அத்தனை நாடுகளும், அநேகமான நாடுகள் புதிய இலங்கை அரசாங்கத்துடைய முயற்சிகளை, அதுவும் இந்த தீர்மானத்தை அவங்களே வழிமொழிய எடுத்திருக்கக்கூடிய முயற்சியை, அந்த முடிவை பாராட்டியிருக்கிறது. அடுத்து எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, இந்த தீர்மானத்தில் குறைபாடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தமிழ்நாட்டில் இதற்கு எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஒரு பகுதியினர் கூட இதை எதிர்க்கிறாங்க. இந்த சவால்களை எல்லாம் தாண்டி இப்பொழுது நிறைவேறி இருக்கக்கூடிய தீர்மானம் செயல்பாட்டில் வெற்றி அளிக்குமா, நீதியை, நியாயத்தை நிலைநாட்டுமா என்பதுதான் இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. மிக முக்கியமான ஒரு மைல்கல் எட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லுமா அல்லது ஒரு முட்டுக்கட்டையா இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. இலங்கை தமிழர் விவகாரத்தில் இந்தியாவுடைய நிலைப்பாடு தந்திரமா ராஜேந்திரமா என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுதத்தை விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பேரில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் இணைந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல மதிமுகவை சேர்ந்த திரு ஆவடி அந்திரிதாசன் இணைந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதில் பாஜகவுடைய மாநில பொருளாளர் திரு SR சேகர் இணைந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஆவடி அந்திரிதாசன் அவர்கள் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இதுல இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இளைஞர்கள் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அந்த மக்களுடைய ஒரிஜினலான பிரதிநிதிகள் சொல்லப்படக்கூடியவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புல ஒரு பிளவுபட்ட பார்வை இருக்குன்னு சொல்லிட்டா கூட அதுல மிகப்பெரிய தமிழ் தேசிய கூட்டமைப்புல மிக பிரதானமான கட்சியா இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி, அவர்கள் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் இந்த தீர்மானத்தை வரவேற்று நன்றி தெரிவித்து, இலங்கை அரசுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாடு, பார்வை என்ன இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பற்றி? அதாவது தமிழ் உணர்வாளர்களுடைய கடைசி நம்பிக்கையா இருந்த சர்வதேசமே இப்பொழுது இதை சர்வநாசமாக்கி இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதாவது நீங்கள் TNAக்கு போவதற்கு முன்னால் பிப்ரவரி 10ஆம் தேதி வடக்கு மாகாண சபையை நிறைவேற்ற தீர்மானமே டு கிளைம் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஜெனோசைட் அண்ட் ரெக்கமெண்ட் டு த இன்டர்நேஷனல் கோர்ட் ஃபார் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் என்பதுதான் அந்த அடிப்படை தீர்மானம். இனப்படுகொலை என்பதற்கான 7 கூறுகளில் 5 கூறுகள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுதான் பிப்ரவரி 10ஆம் தேதி வடக்கு மாகாண சபையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 90,000 அகதிகள் மாத்திரம், அதாவது விதவைகள் மாத்திரம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை லட்சம் பேர் இன்றைக்கு சாகடிக்கப்பட்டார்கள் என்கின்ற செய்தி. அந்த வரைவு தீர்மானத்தில் PP21 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரெக்வெஸ்டிங் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா டு இம்ப்ளிமெண்ட் த கன்ஸ்ட்ரக்டிவ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் LLRC, லேர்ன்ட் லெசன்ஸ் ரெகன்சிலியேஷன் கவுன்சில் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ராஜபக்சே இருந்தபொழுது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சமரசிங்க என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால்,
LLRC 230 பரிந்துரைகளிலே 99 பரிந்துரைகளை நிறைவேற்றவே முடியாது என்று ஏற்கனவே கையை விரித்து விட்டார்கள். இந்த காலகட்டத்திலே தான் இன்றைக்கு ஏற்கனவே இது திட்டமிட்டபடி ஏற்கனவே அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. ஆகஸ்ட் கடைசி வாரத்திலே அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருந்த நிஷி தேசாய் பிஸ்வால் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், the issue of war crimes will be subject to internal domestic investigation என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தெளிவாக பான் கி மூன் அவர்கள் இன்றைக்கு ஏற்கனவே சார்ல்ஸ் பெட்ரி என்கின்ற ஸ்ரீலங்காவுக்கான சண்டை நடந்த பொழுது இருந்த ஸ்ரீலங்காவான அதிகாரி அவர்கள் அந்த 128 பக்க அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே லீகல் அஃபேர்ஸ் கமிட்டி வந்து யூஎன் செக்ரட்டரி சொல்லியிருக்கிறது, யூ ஹேவ் சஃபிஷியன்ட் அத்தாரிட்டி to investigate, to invoke international inquiry under article 99 of UN charter என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்க வந்து முழுமையான ஒரு அவநம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதனால எந்த ஒரு விஷயம் நடக்க போறதுல சர்வதேசம் செய்த சர்வ நாசம் என்று உங்களுக்கு கவலை தெரிவிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய தமிழர்களும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் தங்களுடைய கவலையை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மிக சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 16 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்புல ஆகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சி, அந்த கட்சி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் மிக பெரும்பான்மையாக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் என்று சொல்லிவிட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்கிறோம் சொல்லியிருக்கிறது. திரு செல்வம் அடைக்கநாள் உள்ளிட்ட சிலர் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக வரவேற்பதாக அந்த மக்களுடைய அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தும் நான் சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்முடைய பார்வை சரியா அவருடைய பார்வை சரியா என்ற கேள்வி வராதா? அவர்கள் பெரும்பான்மையாக சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக ஒரு அநியாயம், ஒரு நியாயம் நடக்கவே நடக்காது என்கிற தெரிந்த பிறகு அதை வந்து ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல எந்த நியாயம் கிடைக்க போவதில்லை. நான் என்ன சொல்றேன், இது வந்து இனிமே நடக்க போற விஷயம். அது நியாயமா நடக்க போதா அநியாயமா நடக்க போதா நடந்தா தான் தெரியும். அவர்கள் அங்கு இருக்கக்கூடியவர்கள் இதுவரை நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறதோ அதெல்லாம் தாங்கள் விரும்பியபடி தாங்கள் எதிர்பார்க்க பாசிட்டிவா போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறார்கள். நாம வெளியில் இருந்துகிட்டு இல்ல இதெல்லாம் ஆகாத காரியம் உருப்படாத காரியம் சபிக்கிறது சாபம் சரியான. கடைசி டிராப்டினுடைய 5வது பத்தி என்ன சொல்றதுன்னா, வெல்கம்ஸ் தி கவர்மெண்ட் ரெகக்னிஷன் proposal to establish judicial mechanism which is inclusive of special counsels ஆபீஸ் ஆஃப் காமன்வெல்த் என்று சொல்லியிருக்காங்க. இதுதான் எங்களுடைய சந்தேகமே இதுதான். ஏற்கனவே 2011 ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் மாநாட்டிலே ராஜபக்சே பேச வைத்தார்கள் என்பதற்காக கனடாவுடைய அதிபராக இருக்கின்ற ஸ்டீபன் ஹார்பர் அவர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டு நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர்களுக்கு ஒரு புரொடெக்ஷன் பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்துவதற்காக நீங்கள் வந்து கொழும்புவிலே போய் காமன்வெல்த்தை நடத்தப் போகிறீர்கள் என்று சொல்லி இந்தியாவுடைய வம்சாவளியாக இருக்கின்ற சர்மா அவர்கள் தான், கமலேஷ் சர்மா அவர்கள் தான் அதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு காமன்வெல்த் நாடுகளுடைய போர்வையில் நடைபெறுகின்ற நீதியிலே நிச்சயமாக இலங்கைக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் என்பதில் யாருக்கு மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆகவே பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும். அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா நாடுகளுமே இதை மேற்பார்வையிட போகின்றன. இதே ஐநா மேற்பார்வையிட போகிறது. அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் இதனுடைய முதல் கட்ட விஷயம் ஓரளவு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த 2017 நடக்கக்கூடியதுல ஒட்டுமொத்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே அங்கங்க ஒரு நிலை தருஷ்மன் அவர்கள் தருஷ்மனுடைய தலைமையிலே ஸ்டீவன் ராட்னரும் யாஸ்மின் சுகாவும் ஏற்கனவே அறிக்கையை தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். இனப்படுகொலைக்கான எல்லா காரணங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தருஷ்மன் அறிக்கையினுடைய ஒரு வரியை கூட இந்த டிராப்ட் இல்லை என்று சொன்னால் எங்கே போய் சொல்வது என்று தெரியவில்லை. அது மாத்திரமல்ல, இப்பொழுது மார்க்கியாட்டி சாரி ஜஹாங்கீர் சிங்கியாருடைய தலைமையிலே ஒரு அறிக்கை 268 பக்க அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையிலே கூட 24 குற்றவாளிகளுடைய பெயர்கள் அதில் இருந்திருக்கிறது. ஆனால் அதை நாங்கள் கஷ்டப்பட்டு நீக்கிவிட்டோம் என்று நான் சொல்லவில்லை. அன்றைக்கு பார்லிமெண்டரி கவுன்சில் மீட்டிங்ல அட்ரஸ் செய்யும் பொழுது மரியாதைக்குரிய சிறிசேனா அவர்கள் சொல்லியிருக்கார்கள், we managed to stop UN's publication regarding the names, publishing the names of perpetrators. அதாவது குற்றவாளிகளுடைய 24 பெயர்களை இருப்பதை நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஏற்கனவே தேர்தலின் போது ரணிலும் சரி இந்த மைத்ரிபாலாவும் சரி சொல்லியிருக்கிறார்கள், ராஜபக்சேவை மின்சார நாற்காலியில் இருந்து நாங்கள் காப்பாற்றி விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மார்க்கியாட்டி சாருடைய அறிக்கையினுடைய பகுதிகளை நீக்கப்பட்டு அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு முக்கோண சரியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆகவே பெரும்பான்மையானவர்கள் என்ன நிர்பந்தத்திலே அவர்கள் சொன்னார்கள், அதற்காக அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அப்படி சொன்னால் பிப்ரவரி 10 வடக்கு மாகாண சபையுடைய தீர்மானம் என்னவாயிற்று? உங்களுக்கு முக்கியமான கேள்வி நிகழ்ச்சியில் இந்த பயில் நம்முடைய ஜெனீவால இருந்து திருமதி ஆனந்தி சசிதரன் நம்முடைய இலங்கையுடைய மாகாண உறுப்பினர் திருமதி ஆனந்தி சசிதரன் நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க ஆனந்தி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல
தமிழ் தேசிய கூட்டமைப்புல பிரதானமான கட்சி வரவேற்றிருக்கிறது. ஆனால் திரு அந்திரிதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பது போல வடக்கு மாகாணத்துடைய தீர்மானம் என்ன ஆயிற்று, தமிழ்நாடு சட்டசபை சட்டப்பேரவை நிறைவேற்றிய தீர்மானம் என்ன ஆயிற்று என்ற கேள்வி இருக்கிறது. ஆனாலும் கூட இது ஒட்டுமொத்தமாக அவநம்பிக்கை கொள்ள வேண்டிய தருணமா அல்லது அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி, இது நம்பிக்கையோடு பயணிப்போம் என்று பார்க்க வேண்டுமா? உங்களுடைய பார்வை ஆனந்தி. உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுக்கு தேர்தல் விஞ்ஞாபனத்தின் போது, கடந்த தேர்தலின் போது கூட மிக தெளிவாக சர்வதேச விசாரணையை வலியுறுத்தித்தான் அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டிருந்தது. இப்பொழுது அதற்கு மாறான கருத்துக்கள் அங்கிருந்து எழுகின்றது. ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக இதனை நாங்கள் நிராகரித்துவிட முடியாது இருந்தாலும் கூட நாங்கள் இதனை ஒரு ஆரம்ப புள்ளியாக வைத்துக் கொண்டு அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஏனெனில் நான் ஏற்கனவே பல ஊடகங்களில் பல செய்திகள் இந்த முடிவுக்கு முன்னரே நான் கூறியிருந்தேன். ஐநாவினுடைய அறிக்கை எங்களுடைய போரினால் பாதிக்கப்பட்ட வடமாகாணத்தினுடைய இன அழிப்பு பிரேரணையையும் புறந்தள்ளி சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற நிலையையும் புறந்தள்ளி அதனை அடியற்றி தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முதல்வருடைய கோரிக்கையையும் நிராகரித்து தன்னுடைய எண்ணத்திற்கு ஒரு தீர்மானத்தையும் அறிக்கையும் வெளியிட்டிருக்கின்றது. அது எங்கள் பாதிக்கப்பட்ட மக்களாக எங்களுக்கு ஆழ்ந்த கவலையை கொண்டு வந்திருக்கின்றது. ஆனாலும் கூட இதில் இந்திய அரசாங்கம் எல்லாவற்றையும் 8 கோடி மக்களையும் புறந்தள்ளி இந்த இடத்தில் நடுநிலை கூட வகிக்காது மௌனமாக இருப்பது மிகவும் ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் நாங்கள் நம்புகின்றோம் இந்த இவர்களுடைய இந்த காலம் இது ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு, நீங்கள் பார்த்தால் தெரியும், ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய ஒரு கண்ணாடியை போட்டுக்கொண்டு குறிப்பிட்ட விடயங்களை ஆராய்ந்திருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மக்களாக எங்களுடைய பிரச்சனைகளை யாரும் கண்டுகொள்ளவில்லை. வெறும் போர்க்குற்றத்தை பற்றி நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒழிய எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனை அடையாளம் காணப்படவில்லை. அதன் ஊடாக பல குறைபாடுகளை நாங்கள் இங்கு காண்கின்றோம். ஆனால் இது ஒரு ஆரம்ப புள்ளியாக வைக்க விரும்புகின்றோம். ஆனாலும் கூட நிறைய ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் இருந்தாலும் கூட இதுல ஒரு ஆரம்ப புள்ளியா பார்க்கிறதா உங்களுடைய முதல் கட்ட தகவல் தெரிஞ்சிருக்கேன். தொடர்ந்து விவாதிப்போம். ஆனந்தி உங்கள்கிட்ட வர நான் திரு எஸ்.ஆர். சேகர் பாஜகவுடைய மாநில பொருளாளர் கேட்க விரும்புகிறேன். அவர்கள் சொன்னது, திரு அந்திரிதாசன் குறிப்பிட்டது, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சந்தேகமும் கூட இலங்கை வடக்கு மாகாண தீர்மானம் என்ன ஆயிற்று என்பது இலங்கையுடைய கவலை. தமிழக சட்டமன்ற தீர்மானத்துக்கு இந்திய அரசு என்ன மரியாதை கொடுத்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா? தமிழக சட்டமன்றம் ஒட்டுமொத்தமாக ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இது இந்தியாவே ஒரு தீர்மானத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரியது. அதற்கான வாய்ப்புகளை முழுமையாக தெளிவாக தவிர்த்தது இந்திய அரசு. குறைந்தபட்சம் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது இதுல ஒரு வைட்டல் ரோல், ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த இந்தியா கனத்த மௌனத்தோடு அமைதியாக இருந்துவிட்டது. என்ன காரணம்? இலங்கையை பாகிஸ்தான் காப்பாற்றுறேன், சீனாட்டிலிருந்து காப்பாற்றுறேன் பூச்சாண்டி காட்டிக்கிட்டே கொண்டு போய் முழுக்க இலங்கை தமிழர்கள் மற்றும் இந்திய தமிழர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்காமல் போய்விட்டதா? இல்ல, ஒரே வரியில ஒரே வார்த்தையில இந்திய அரசு மௌனம் காத்தது. இந்திய அரசு தமிழக அரசாங்கத்தினுடைய கோரிக்கையை பற்றி கவலைப்படாமல் பதில் சொல்லவில்லை என்று குற்றம் சாட்டுவது என்பது எளிதான விஷயம். அந்த எளிதான விஷயம் அல்லது ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் தான் ஜவாப்தாரி, நாங்கள் தான் கேரண்டார், நாங்கள் தான் பாதுகாவலர் என்று இங்கே மார்தட்டுகின்ற கட்சிகளுடைய கோஷங்கள் ஒருபுறம். இது ரெண்டுக்கும் பிஜேபி இதை பற்றிய எண்ணங்களை மட்டுமே பிஜேபி கொண்டிருக்கவில்லை. நான் முடிச்சவுடன் நீங்க சொல்லுங்க பிளீஸ். அதாவது முதல்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்லிடுறேன். அதாவது ஆயுதங்களோடு ஆயிரக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சே கையில் ஆயுதங்களோடு ஒரு பெற்ற வெற்றி, அந்த வெற்றியினுடைய விழாவிலே உரையாற்றுகிறார். நான் ஜெயிச்சேன், அதுக்கு காரணம் சீனாவும் மற்ற நாடுகளும் சொல்லி சொல்றாங்க, இந்தியா எனக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னு சொல்றாரு. அடுத்த 3-4 ஆண்டுகளிலே அவருடைய பதவியை அவர்தான் ஜெயிப்பார் என்ற சூழ்நிலையை மாற்றி இந்திய அரசாங்கத்தினுடைய உட்கையிலே இருக்கிறது, இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார் ராஜபக்சே. அவரை நீக்குவது என்பது ஆயுத பறிப்பு. அதன் மூலமாக இலங்கையிலே ஒரு சகஜ நிலைமை உருவாக்க முதல் கட்டம். அதுக்கு இந்திய அரசுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இரண்டாவது, சிறிசேனா நேற்று இரவு வரை அவர் ராஜபக்சேவோட காபி சாப்பிட்டு நடந்த விஷயத்துக்கு இந்தியா மிகப்பெரிய பொறுப்பு.
அதனால எவ்வளவோ நாங்கள் 2009, 12, 13, 14 பிப்ரவரியில முதற்கொண்டு அங்கே விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லி நடக்கல. ஆனால் விசாரணை என்கின்ற சகோதரி ஆனந்தி சொன்ன மாதிரி முதல் புள்ளி துவங்கி இருக்கிறது. விசாரணை துவங்கி இருக்கிறது. இலங்கையில தமிழர்களுக்கான அநீதி நடந்துச்சுங்கிற அளவுக்கு ஒத்துக்கிடுவீங்களா நீங்க? இலங்கையில் அதுல எங்களுக்கு நாங்கள் ஒத்து போகவில்லை என்று நீங்களாக ஒருதலை பட்சமா கடுமையா நீங்க வார்த்தையில தேட வேண்டியதில்லை. ஆமா நாங்க ஒத்துக்கிறோம் சொன்னாலே நான் என்ன கேட்கிறேன், இலங்கையில தமிழர்களுக்கு அநீதி நடந்தது என்பதை பாஜக உண்மையிலேயே நம்புமானால் இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இல்ல, அந்த அநீதிக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக வைத்திருக்க முடியும். அப்படிப்பட்ட பங்களிப்பு இருக்குன்னு சொல்லும் போது நீங்க சொல்றீங்க இந்த நாங்கள் தான் எல்லாத்துக்கும் ஜவாப்தாரி மாறுதட்டி கொள்கிற சில கட்சிகள் சொல்லிட்டு மதிமுகவோ சீமானோ திருமாவளவனோ மட்டும் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. தமிழக சட்டமன்ற பேரவை 234 உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்ற ஏகமனதான தீர்மானம் 7.5 கோடி மக்களுடைய நோக்கம். அதை நீங்க மதிக்காம வச்சுட்டு நாங்க அவங்க தான் சொல்றாங்க இவங்க யாரோ சிறுபான்மை குழுக்கள் யாரோ சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. தமிழக சட்டமன்றத்தினுடைய ஏகமனதான தீர்மானத்தின் மூலமாக இலங்கையில UNHRCயோ UNO உடனே ஸ்டாப் பண்ணிடுமா? அதை செயல்படுத்த வேண்டிய விஷயம், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற விஷயம், அதை எப்படி ராஜதந்திரத்தை கையாள வேண்டும் என்ற விஷயம் வரிசையாக காண்பித்திருக்கிறோம், வரிசையாக செயல்படுத்திருக்கிறோம். சகோதரி ஆனந்தி என்ன சொன்னாங்க, இது ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களுடைய தேவை போர்க்குற்றம் மட்டுமல்ல, தேசிய இனப்பிரச்சனை. அதுல எங்களுக்கு டிவால்யூஷன் ஆஃப் பவர், சம அதிகாரம் தேவை. அது முக்கியமான விஷயம். அதிகார பயிர்வு தேவை, அதை சொல்லி இருக்கிறோம். அதை செய்வதற்காக சிறிசேனா வெளியே வந்த உடனே UN கவுன்சில் வந்த உடனே மோடி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆக நாங்கள் உடனடி இன்ஸ்டன்ட் காபி இல்ல, உடனடி தீர்வு இல்ல, உடனடியாக நாங்கள் செய்து விட்டோம். செயல்பாட்டுக்காக விஷயங்களை செய்தது. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பல விஷயம் செஞ்சிருக்கோம் சொல்றீங்க. நான் அது மறுக்கல. நீங்க பாராட்டு உங்களுக்கும் முந்தைய அரசுக்கு எல்லாருக்கும் அருமையான பாராட்டு. நான் கேட்கிறது நடந்த குற்றத்துக்கான தீர்வு என்ன? நான் வீடு கட்டி கொடுத்துட்டேன், நான் ஆட்சியை மாற்றம் பண்ணிட்டேன், இவங்க எல்லாரும் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்திட்டேன், பிரபாகரன் இறந்துட்டாரு, போர்க்குழுக்கள் ஒழிக்கப்பட்டிருக்கு, முடிஞ்சு வச்சு, அதுக்கப்புறம் அமைதி அதுல என்ன பெரிய சாகசம் இருக்கு? இல்ல, நடந்த குற்றத்துக்காக 6 ஆண்டு காலத்திலே இதற்கு முன்னாலே இருந்தவர்களாலே, இதற்காக உறக்க பேசியவர்களாலே என்ன செய்ய முடிந்தது? இப்போது முதல் புள்ளி துவங்கி இருக்கிறது. 6 ஆண்டு காலம் ஒண்ணுமே நடக்க முடியலையே, செய்ய முடியலையே. முதல்ல அதை செய்தவரை வெளியேற்றணும். அதற்கு பின்னாலே இதற்கான தீர்வு தர வேண்டும் என்கிற ஒரு அரசாங்கத்தை அமர்த்தணும். அப்ப அந்த அரசாங்கம் கூட அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் நான் கேட்க விரும்புறேன். இந்த ஒட்டுமொத்த எபிசோட்ல நம்ம மனித உரிமை ஆணையத்தில் தினந்தோறும் நடந்த விவாதங்கள், தீர்மானம் முன்மொழியப்பட்ட விஷயம், வரைவாத்தாக்கப்பட்ட விஷயம், இதுல எல்லாத்துலயுமே மனித உரிமை ஆணையர் அவருடைய அறிக்கையை சமர்ப்பிச்ச போது அதுல இருந்த கடுமை முழுக்க டைல்யூட் பண்ணப்பட்டு ஆணையருடைய பார்வையும் அறிக்கையும் வேறாக, அமெரிக்காவுடைய தீர்மானம் வேறொன்று சொல்வதாக ஆகிட்டதா பார்க்கல. இந்த ஒரு பெரிய முரண்பாடு என்ன பலனை தரப்போகுது? நம்ம எப்படி பார்த்தாலும் ஆணையரோட அறிக்கை ஒரு அறிக்கையா மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு ஏதாவது பலன் இருக்குமா, ஏதாவது ஒரு பைண்டிங் இருக்குமாங்கிறது தெரியாது. இந்த தீர்மானம் தான் ஒரு பைண்டிங்கை கொண்டு வருங்கிறது உத்தரவாதம் கிடையாது. இது இவ்வளவு தூரம் டைல்யூட் பண்ணப்பட்டிருக்கிற விமர்சனத்துக்கு என்ன பதில்? மனசு ரீதியா கஷ்டப்பட்டாலும் ஒரு உண்மை என்னன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை 2009 முடிஞ்சு போச்சு அப்படின்னு பல்வேறு நாடுகள் அதை கடந்து போக வேண்டிய ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதாவது என்ன பிரச்சனை எதுன்னா, 2009 நடந்த படுகொலைகள் உண்மையால் நிச்சயம் அது நம்ம தமிழர்களாகிய அத்தனை பேரும் வருத்தப்படுகிறோம், அதற்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்பது ஒன்று. அதைத்தான் நீங்க அந்த அறிக்கை சொல்லுச்சு. ஆனா என்ன சிக்கல் நடக்குதுன்னா, இன்றைக்கு இந்தியா உட்பட முக்கியமான நாடுகள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை எவ்வளவு விரைவா கடந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், இது இந்த என்ன சொல்றது, அதாவது அது பாஸ்ட், அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒண்ணு ரொம்ப வலுவா இருக்கு. இதுல சிக்கல் என்னன்னா, இப்ப நாம இந்தியாவாகிய ஒரு இவ்வளவு பேர் இப்ப இசாசேகர் சொன்ன மாதிரி நாங்க அங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினோம் அளவுக்கு பேசும்போது எனக்கு அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா, குறைஞ்சபட்சம் இப்போ இது இப்ப நீங்க எனக்கு அவங்க ஆனந்தி பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு புரியுது. என்னன்னா, அவங்க இதை ஆரம்ப புள்ளியாக பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இதுல முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய புனர்வாழ்வுக்கும் அவருடைய வேலை வாய்ப்புகளுக்கும் அவருடைய முன்னேற்றத்திற்கும் சர்வதேச அரசுகளும் சரி, இந்திய அரசும் சரி, என்ன விதமான வாய்ப்புகளை அங்கே அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது? அந்த வாய்ப்புகள் நிறைய வரலாம். ஒரு அமைதி திரும்பிடுச்சுனாலே தன்னாலே வரலாம். இந்தியா போன்ற நாடுகளோ, பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளோ, நேஷன் நாடுகளா இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம். அது பிறகு ஆனால் நடந்த குற்றத்துக்கு நான் சொல்றேன், இனப்படுகொலைன்னு வேண்டாம்,
மனித உரிமை மீறலாம் எடுத்துக்கலாம்ல, போர் குற்றம் கூட வேண்டாம், மனித உரிமை மீறல் நடந்திருக்குங்கிறது யாருக்கு ஒரு மாற்றம் எடுத்திருக்க முடியாது. அதற்கான தீர்வு என்னன்னு சொல்லும் போது மனித உரிமை ஆணையத்துடைய அறிக்கை கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறது. பெண்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குவதற்கு தனித்தனி செல்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒரு பிளான்ட் ஏதோ யாரோ ஒருத்தர் உணர்ச்சப்பட்டான், ஒரு ராணுவ வீரர் போனா உணர்ச்சப்பட்டான், பெண்ணை பார்த்தா இதை பாலியல் வன்முறை சொல்லிவிட்டாங்கல்ல, இதை நடத்துவதற்கென்றாக தனித்தனியாக முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இப்படி திட்டமிட்டு நடந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு நம்ம பாஸ்ட் இஸ் பாஸ்ட் கடந்து போய் செஞ்சுட்டு போக முடியுமா? போக முடியாது. நாம தாங்க திருப்பி திருப்பி வலியுறுத்துறோம். நாம இந்தியாவாகிய நாம், தமிழர்களாகிய நாம் தான் இதை இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கு. நீங்க பாரு, உங்களுடைய அறிக்கையிலே இப்படி சொல்லிருக்கீங்களே. நீங்க இந்த ரெண்டும் நீங்க அருமையான வார்த்தை, தமிழர்களாகிய நாம், இந்தியர்களாகிய நாம், இந்த ரெண்டும் ஒரே சிங்கா இருக்காங்கிற கேள்விதான். ஒரு தமிழக சட்டமன்ற தீர்மானம் 2011 தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறது. ஆனால் மத்திய அரசு இதற்கு உடன்பட்டு இதுக்கு செய்தார்கள் கேள்வி வருது இல்லையா? நேரடியா அவங்க செஞ்சாங்கன்றதுக்கான எந்த ஒரு அத்தாட்சியும் நமக்கு தெரியலங்கிற ஒரே ஒரு ஆரம்பத்துல இருந்தா நம்ம பேச வேண்டியதா இருக்கு. ஆனா என்ன ஒரு அடிப்படை விஷயம்னா, இப்ப நம்ம திருப்பி பிரச்சனை என்னன்னா, இது ஏன் நீங்க ஒரு முக்கியத்துவப்படுத்தி ஆமாம் இந்த குற்றம் நடந்தது, இந்த குற்றத்துக்கான தண்டனை என்ன, இந்த குற்றத்துக்கான தீர்வு என்ன, இந்த குற்றத்தை செய்தவர்களுக்கான ஒரு வழிமுறைகள் என்ன நம்ம திருப்பி வலியுறுத்தி பேசுறோம். நம்முடைய சட்டசபை தீர்மானத்திலிருந்து ஆரம்பிச்சு அத்தனையும் அதுதான் பேசுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, சர்வதேச அரசுகளும் சரி, முக்கியமா இந்திய அரசும் சரி, இதை கடந்து போகணும்னு விரும்புறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் ரீதியா அவங்களுக்கு தேவையா இருக்கு. இப்ப நடந்ததை மறந்து விடவும், இனிமேல் நடக்கக்கூடியதை பற்றி யோசிக்கவும் மட்டும்தான் இவர்கள் விரும்புகிறார்களே அன்றி, நடந்ததை பற்றிய விசாரணையோ, நடந்ததை பற்றிய ஒரு தவறோ அல்லது அந்த குற்ற மனப்பான்மையோ, அதற்கான ஒரு தீர்வுகளுக்குள்ளோ போவதற்கான ஒரு எந்த விதமான முனைப்பும் யாருமே காட்டுவதில்லை. இதுதான் இதுல இருக்கக்கூடிய சிக்கல். இப்ப இந்த தீர்மானம் அவர்களை நாம் முனைப்பு காட்டணும், சர்வதேச சமுதாயம் முனைப்பு காட்டணும்னு இந்திய அரசு முனைஞ்சிருந்தா கட்டாயமா ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. நிச்சயமா இந்திய அரசு முனையில, இந்திய அரசு யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? தமிழக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். தமிழகத்தில் அதிமுக, திமுக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சிகளும், ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி வரைக்கும் எல்லா கட்சியுமே கடுமையான குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பையும் கூட மத்திய அரசு அசையல் என்ன, அடுத்த கட்டத்துக்கு தான் போவேங்கிற ஒரு விடாப்பிடியான தீர்மானம். தமிழ்நாட்டை விட இலங்கை முக்கியமாயிடுச்சா? ஆமாங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருமே இங்க இருந்து நீங்க மத்திய அரசு அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இங்க சென்ற காங்கிரஸ் ஆட்சி உருவாவதற்கு தமிழக அரசு உதவிச்சா? இன்றைய பிஜேபி அரசு உருவாவதற்கு தமிழகம் உதவிச்சா? எந்த வகையில உதவிச்சு? நிச்சயமா இவங்க சொல்ற பேச்சு அவங்க கேட்க போறாங்க. பார்வை எவ்வளவு ஆபத்தான ஒரு பார்வை இருக்கு. இல்ல அப்படித்தானே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நான் என்னது இல்ல, நான் கேட்கறது என்ன, மத்திய அரசுடைய பார்வை. மத்திய அரசு தமிழகத்திலிருந்து இப்ப நீங்க சென்ற காங்கிரஸ் அரசும் இதே இப்ப நீங்க தமிழகத்தினுடைய சொல் பேச்சை கேட்கணும், இங்க தீர்மானங்களை ஏற்க வேண்டும் என்பதற்கான கட்டாயம் என்ன அவங்களுக்கு என்ன, மத்திய அரசுக்கு என்ன கட்டாயம் இருக்கு? இங்க இருந்து ஒரு 40 எம்பி ஜெயிச்சு கொடுத்தேன்னா நான் தைரியமா நான் கேட்பேன். இங்க 40 எம்பி ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு அங்க நம்ம ஜெயிச்சு கொடுக்கல அவங்களுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியல. நான் ஆனந்தி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். சுமந்திரன் அவர்கள் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட உடனே செய்தியாளர் சந்தித்த போது சொன்னார், சில இடங்கள் பலவீனமாக்கப்பட்டிருக்கின்றன என்பது மறுப்பதற்கில்லை, ஆனால் சில இடங்கள் பலமாக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இருந்த நிலையை விட கடுமையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதுல நிலத்தை திருப்பித் தர வேண்டும், ராணுவத்தை வெளியேற்ற வேண்டும், இது மாதிரி மீள்குடியேற்றத்துக்கான பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என்ற பல விஷயங்கள்ல ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதுக்கான கண்காணிப்பும் இருக்கு என்று ஆறுதலை தெரிவித்திருக்கிறார் திரு சுமந்திரன் அவர்கள். இந்த பார்வையில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா, இல்லாட்டி அதையும் நீங்க மறுக்க போறீங்களா? இல்ல, நான் இதிலே ஆரம்ப புள்ளி என்று குறிப்பிட்டது உண்மையில் எங்களுக்கு இதை விட வேறு வழி இல்லை. மனித உரிமையின் உச்சக்கட்ட நிறுவனமான ஐநாவிடம் முறையிட்டும் தீர்வு இல்லாத போது நாங்கள் அதை நிராகரித்து எதுவும் செய்ய போவதில்லை. எனவேதான் இதை ஆரம்ப புள்ளியாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகின்றேன். அதே நேரம் மக்களுக்கு ஒரு கருத்தையும் இன்னொரு பக்கம் இன்னொரு கருத்தையும் கூறிக்கொண்டிருக்க என்னால் முடியாத என்ற வகை நீங்கள் பார்த்தால் தெரியும். இந்த அறிக்கை எந்த அளவு இன்னும் ஐநாவில் இன்றுடன் நடித்து ஓய்ந்து விடுகின்ற இன்றைய நாளில் மீண்டும் 18 மாதங்கள் கடந்து மீண்டும் உலக தமிழர்கள் அனைவரும் இந்த ஐநாவில் தான் கூடுவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருப்பது இப்பொழுது நான் கூறுகின்றேன். நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 18 மாதம் கடந்தும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்றைக்குமே இந்த ஒரு விசாரணையை மேற்கொள்ளப் போவதில்லை. அதே நேரம் தமிழர்கள், அதுவும் ஈழத் தமிழர்கள் மிகவும் வீரியம் கொண்ட இனம். இந்த இனம் சலுகைகளுக்காக இயங்குவர்கள் அல்ல, அவர்கள் உரிமைக்காகத்தான் குரல் கொடுப்பவர்கள். எனவே தமிழனை, இந்த வீரியம் கொண்ட இந்த தமிழனை அழிக்க வேற்று இனத்தவர் தேவையில்லை. எங்களுடைய தமிழர்களை போதுமானதாக இருக்கின்றது. இதுதான் எங்களுடைய வரலாறாக இருக்கின்றது. ஆனந்தி, உங்களுக்கு தெரியும் இதுல என்னன்னா, இலங்கை அரசுமே கூட இந்த பிரேரணை, இந்த தீர்மானத்தை இலங்கை அரசுமே கூட சேர்ந்து வழிமொழிஞ்சிருக்கும் போது அவர்களுடைய கமிட்மெண்ட் அதிகமா இருக்கும் என்ற நம்பிக்கை. ஏன்னா இப்ப அவங்க மறுத்திருக்கலாம், விலகி இருந்திருக்கலாம், நடுநிலை வச்சிருக்கலாம், இல்லாட்டி எதிர வாக்களித்திருக்கலாம். வாக்களிப்பே தேவையில்லை, வாக்கெடுப்பே தேவையில்லை என்றும் கூட அவர்களே கூட வழிமொழிந்திருக்கும் போது இலங்கை அரசுடைய கமிட்மெண்ட் சர்வதேச சமுதாயத்தில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்காக பார்க்க முடியலையா?
இல்லை, நீங்கள் பார்த்தாதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போது தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத அரசாங்கம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் மேற்குலக திருப்திப்படுகின்ற ஒரு நடிப்பில் தன்னுடைய அந்த நிர்வாகத்தை கொண்டு போகின்றது. எனவே அது மேற்குலகத்தை திருப்திப்படுகின்ற வகையில் இதை கூறியிருக்கின்றது. ஆனால் ஒரு விடயம் வரவேற்கத்தக்க விடயம், இந்த அறிக்கை வருவதற்கு முன்னர் கூட போர்க்குற்றம் எதுவும் நிகழவில்லை, நாங்கள் கனரக ஆயுதங்களை பாவிக்கவில்லை, நாங்கள் எந்த ஒரு குற்றவுமே செய்யவில்லை என்று கூறிக்கொண்டிருந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் இப்பொழுது முதலாக தன்னுடைய போர்க்குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றது. அதே நேரம் தான் அந்த குற்றமுளைத்த தானே என்னிடம் தான் நான் விசாரிக்கின்றேன் என்று கேட்கின்ற அளவுக்கு அந்த நிலைமை உருவாகி இருக்கின்றது. எனவே அவர்கள் இந்த என்னிடம் தான் இதை விசாரிப்பதற்கு கேட்கின்ற போதே மிக தெளிவாக விளங்குகின்றது, இவர்கள் எதையும் செய்ய போறதில்லை. ஆனால் பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம் எவ்வாறான முடிவுகள், பெறுபவர்கள் இழைக்கப்பட்ட நீதிக்கு எங்களுக்கு கிடைக்க போகின்றது என்று. திரு அந்தரிதாஸ், இதுல பாத்தீங்கன்னா போர்க்குற்றத்துக்கான சட்ட நடைமுறைகள் எந்த நாட்டிலும் இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்தியாவில் அப்படி ஒரு சட்டம் இருக்குமா தெரியாது. இந்தியாவில் தேச துரோக குற்றச்சாட்டு இருக்கலாம். போர்க்குற்றம்ங்கிறது நம்ம போர் வார வாரம் எல்லா நாட்டிலும் நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. சோ இப்போ காமன்வெல்த் நாடுகள் மற்றும் வெளிநாடுகள் மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்ட விஷயங்கள்ல இதுல ஒரு விசாரணை நடக்கும் சொல்லியிருக்காங்க. இதற்கான வரையறைகள் சட்டங்கள் என்னங்கிறத இனிமே தான் வடிவமைக்கணும். ஆனந்தி அடுத்த 18 மாதங்கள்ல எந்த முன்னேற்றம் ஏற்பட போகலைங்கிற அவநம்பிக்கை ஏற்படுத்துறாங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஒரு கமிட்மெண்ட் இப்ப இந்தியா பார்த்துட்டு இருக்கு, யுஎஸ் பார்த்துட்டு இருக்கு, எல்லா நாடுகளும் பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க அப்படியே எதுவுமே இல்லாம பண்ண முடியுமா? அவர்களும் ஒப்புக்கொண்டது போல நீங்க ஒப்புக்கொண்டது போல அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு வந்திருக்கு. ராஜபக்சே முதல் கட்டமா தோற்க வேண்டும் என்று எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருந்தது. அது நடத்தி காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு மாற்று ஆட்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு தமிழ் தேசிய குடும்பத்தை சேர்ந்தவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கப்பட்டிருக்கார். இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியான சூழ்நிலை இலங்கை நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி இலங்கை போய் கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணம் சேர்த்துதான். அடுத்த கட்ட நகர் ஒரு பிரதானமான முக்கியமா இருக்கும் போது இந்த அழுத்தங்கள் நம்மளால கொடுக்க முடியாமலே போயிருந்தீங்களா? அதாவது 2013 நவநீதம் பிள்ளை அவர்கள் சொன்னார்கள், போர் முடிந்து 5 வருடங்கள் ஆன பிறகும் கூட துயரங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன என்று சொன்னார். வடக்கு மாகாண தீர்மானத்தில் முக்கியமான ஒன்று சொல்லியிருக்கிறார். இன்னமும் அந்த சித்திரவதை முகாம்கள் மகரகாவிலையும் அம்மன் தோட்டாவிலையும் திரிகோணமலையிலும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். தோழி சசிதரன் அவர்கள் சொன்னார்கள், இது மாதிரி அரசாங்கம் தன்னை மாற்றிக்கொள்ளவே என்பது உண்மைதான். ஏன்னா ஜெயித்த உடனே மைத்ரிபால சொன்ன முதல் வார்த்தையே we will not allow war heroes to face external enquiry என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னொன்று அவர்களே சொன்னது போல போர்க்குற்றம் என்ற விஷயத்தை அவர்களே ஏற்றுக்கொண்டாது. இந்த தீர்மானம் நிறைவேறது மூலமா வாக்கெடுப்பு இல்லாம ஏகமனா நிறைவேறது மூலமா ஒரு விஷயம் தெளிவாகுது இல்லையா? போர்க்குற்றம் நடந்திருக்கிறது என்பதை இலங்கை முதல் முறையாக ஏற்றுக்கொண்டது. நேற்று வரைக்கும் அப்படி நடக்கவே இல்லை. மனித உரிமை மீறல் கிடையாது, போர்க்குற்றம் கிடையாது, இனப்படுகொலை கிடையாது சொல்லிட்டு போர்க்குற்றம் நடந்திருக்கு, மனித உரிமை ஆபியஸ் ஆயிருந்தாங்க. போர் நடந்திருக்கு ஒத்துக்கொள்ளும் போது இது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் தான். அது ஆரம்ப புள்ளின்னு அதனாலதான் சொன்னாங்க. ஆனா இவர் சேகரன் சொன்னதுல அது சந்தேக புள்ளியா எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவர் சொல்றதுக்கு முன்னாடி வெங்கடேசன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள், எல்லாம் முடிந்து விட்டது, அதனால இது அமைதியான ஒரு தருணத்திலே ஸ்கிப் பண்ணிடலாம், அடுத்த கட்டத்துக்கு போலான்னு. இங்கே மும்பையிலே தொடர் கொண்டு வெடி கொடுத்தாங்க. அவருடைய பார்வை இல்லை, அரசு நினைக்கிறேன் சொல்றாங்க. ஏன் இந்தியா அவர்களுக்கு நினைத்தால் அவர்கள் மூலமாக இந்திய சேர்க்க நான் சொன்னதுன்னா மும்பை தொடர் குண்டு வெடிப்பு நடந்தது, இப்பொழுது அமைதியாக இருக்கிறது. யாக்கூப் மேனனியும் தாவூத் இப்ராஹிம் அப்படியே விட்டு விடலாமா, அடுத்த கட்டத்துக்கு போய் விடலாமா? அது நடக்காது. அதுக்கு உண்டான தீர்வு வேணும். இங்கே கொலையாளியே தீர்ப்பாளியாக ஒரு அவலம் இன்றைக்கு இருந்திருக்கிறது. அண்ணன் சொன்னாங்க, காட்மண்டுல நடந்த சார்க் மாநாட்டில் அந்த மாநாட்டு உரையிலேயே ராஜபக்சே ஜெயிக்க வேண்டும் என்று கைலாகு கொடுத்துவிட்டு உரையிலையும் வாழ்த்தி பேசிவிட்டு அப்புறம் நாங்க தான் உள்ள அவர் தோக்கடிக்கான சந்தேகம் இரட்டை நாடகம் இவர்கள் ராஜேந்திரன் பார்க்க முடியும். உங்களுக்கே தெரியும், இந்தியாவுக்கு ஆதரவாக தமிழர்களுக்கு ஆதரவாக நிலைப்பாடு தான் இரட்டை நிலைப்பாடு. இதான் ராஜேந்திரம். ஒரு சர்வதேச சமுதாயம் அண்டை நாடுகள் கொண்ட விஷயத்துல நீங்க எல்லாத்தையுமே வெளிப்படையா பேச முடியாதுல்ல. தேர்தல் பிரச்சாரம் இலங்கை நாடாளுமன்றத்தில் மார்ச் மாதம் 13ஆம் தேதி மோடி அவர்கள் உரையாற்றும் போது தீவிரவாதத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடியெடுத்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள் தவிர தமிழர்களை பற்றி அங்கே ஒன்றும் சம உரிமை பற்றி பேசவில்லை. கொழும்புக்கு போய் தமிழர்களுடைய சம உரிமை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் இங்கே ஒரு நிலைப்பாடு அங்கே ஒரு நிலைப்பாடு இருப்பதிலே என்ன ஒரு இரட்டை நாடகம் மாதிரி தான் எப்படி நீங்க சொல்ல முடியல? இரட்டை நாடகம் எப்படி வந்துச்சு? இன்னைக்கு கூட இலங்கையுடைய இந்தியாவுடைய பிரதிநிதி பேசும்போது இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு, அதிகார பரவலாக்கம் செய்யப்பட வேண்டும், வடக்கு கிழக்கு மாநிலங்களுக்கான பரிபூர்ண உரிமை கொடுக்கப்படும், ராணுவம் மாற்றப்படும். இன்னைக்கு கூட வலியுறுத்தி 13வது திருத்தம் முழுமையாக சொல்லிட்டு இருக்காங்க. கஸ்டோடியன் ஆஃப் தி அக்ரிமெண்ட் யாரு? ராஜீவ் ஜெயவர்தனுடைய கஸ்டோடியன் யார்? இந்தியா கவர்மெண்ட் தான். அது மோடியாக இருந்தாலும் சரி. ஆனால் அவர்கள் இந்த கட்டத்தை ஒரு இடத்துல 2006 இது முடியவே முடியாது என்று அங்கே இருக்கின்ற உச்சநீதிமன்றத்தில் இது வடக்கும் கிழக்கும் இணைக்க முடியாது நிலை மாறி இருக்குங்கிறதா டெவலப் பண்ண ராஜபக்சே இருந்த வரைக்கும் நிலை மாறி. அந்த 2006 ஹரியானா
பண்டாரநாயக்கா வந்து உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி வந்து வடக்கும் இணைக்கும் நடக்க முடியாது சொன்ன பிறகு கஸ்டோடியனாக இருக்கின்ற இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? உடனடியாக தேர்ட் பார்ட்டி இது மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. 13வது ரணில் விக்ரமசிங்கே அந்த நாட்டுடைய பிரதமர் நமக்கு அளித்த பேட்டியில, தந்தி டிவி அளித்த பேட்டியில ரொம்ப தெளிவா சொன்னார். வடக்கு மாகாணமும் கிழக்கு மாகாணமும் தீர்மானம் நிறைவேற்றி தந்தால் அந்த 2 மாநிலத்தை இணைப்பதற்கு எங்களுக்கு வேற வழியே கிடையாது, நாங்கள் தயாரா இருக்கிறோம் சொல்லியிருந்தார். செய்ய வேண்டிய கடமை நமக்கு தான் இருக்கு. அவர் சொல்லாரு அரசியல் சாசனப்படி நாங்கள் இதை மறுக்க முடியாது, மறுதளிக்க முடியாது, இணைவதற்கு அவர்கள் தயாரா நாங்கள் தயார் சொல்லிட்டு அவர் நம்ம பேர் சொல்லியிருக்காரு. நீங்க சொன்ன ரணில் விக்ரமசிங்கே தேர்வு செய்யப்பட்ட வடமாகாண முதல்வர் ஒரு பொய்யர், அவரை நான் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை சந்திக்க மாட்டேன் அவருக்கு என்ன அது பொலிட்டிக்கல். அது காரணம் என்ன? அது காரணம் என்ன? அவர் வந்து நான் சந்திக்காதெல்லாம் சந்திச்சேன்னு சொன்னாரு, பார்க்காதெல்லாம் பார்த்தேன்னு சொன்னாரு, பேசினாதெல்லாம் பேசினேன்னு சொன்னாரு சொல்லிட்டு அவருடைய அரசியல் ரீதியான விமர்சனம். அதுக்கு நமக்கு பிரச்சனை கிடையாது. பிப்ரவரி 10 தீர்மானத்துக்கு உங்களுக்கு தெரியாது கிடையாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஏற்கும் போதே கடந்த ஆட்சி முறைக்கும் இந்த ஆட்சி முறைக்கும் உள்ள 1008 வித்தியாசங்களை அவர்கள் ஏற்றுதான் சமைச்சிருக்காங்க. நமக்கு இல்லாத நிர்பந்தம் அவங்களுக்கு இல்லாத நிர்பந்தமா நமக்கு இருக்கு. ஒரு சம்பந்தன் வந்து இந்த பதவி ஏற்கிறார், 35 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவி வாய்ப்பு கிடைக்கணும், சும்மா ஒரு பதவி கிடைக்கிற ஆசைக்கா போய் உட்கார்ந்து போறாங்க. அவங்க இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கு என்பது அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் இது நடந்திருக்காங்க. நிஷிவாஸ் பிஸ்வால் பேசினது, அதுக்கு பிறகு ஜான் கெரி என்ன பேசுறாருன்னு சொன்னா 2 தேர்தல்கள் நடந்திருக்கிறது, அமைதியாக நடந்திருக்கிறது. ஆகவே சமரசத்திற்கு மக்கள் ஒப்புக்கொண்டு விட்டார் அந்த நிலைமை அவரே வந்து பொல்யூட் பண்றாரு அந்த தேர்தல்களை. ஆக இப்ப படிப்படியாக அதாவது ஊருக்கு இழைத்தவன் அல்ல, உலகுக்கு இழைத்தவன் அல்ல, ஐநாவுக்கு இழைத்தவன் தான் தமிழ் என்கின்ற நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. 42 நாடுகள், 26 நாடுகள், ஏறக்குறைய 42 நாடுகளுமே லாபிங் செய்யப்பட்டு மங்கள சமர வீராவிலே இன்றைக்கு எல்லோருமே தீர்மானத்தை ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இன்னொன்று இருக்கிறது, அந்த புலிகள் என்ன செய்தார்கள் என்பதை விசாரிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அதுதான் நாங்கள் சொல்றோம். மாதரசி என்று உங்களுடைய தலைவரால் போற்றப்பட்ட நவநீதம் பிள்ளை அவர்களும் குறிப்பிட்டிருக்காங்க. விடுதலை புலிகள் அமைப்பு, விடுதலை புலிகள் குளோரிஃபை பண்ணி தமிழ் சமூகம் மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது வந்து மாற்றி மாற்றி சர்வதேச விசாரணை வரும்போது இரு தரப்பும் தான் பேசுறாங்க. அவங்க பேசுறது புலிகள் செய்த குற்றங்கள், ராணுவம் செய்த குற்றம் இரண்டையும் சேர்த்தா விசாரிக்கிறாங்க. புலிகளால் எத்தனை லட்சம் பேர் செத்தாங்க? கடுமையான இன்றைக்கும் 18 பெட்டாலியன்ல 16 பெட்டாலியன் 1.5 லட்சம் ராணுவம், கற்பழிப்பு ராணுவம் இன்றைக்கும் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. அதை பற்றி என்ன சொன்னார்கள்? அது விசாரிக்கப்பட யாரும் மறுக்கலையே. புலிகளும் விசாரிக்கப்படும் சொன்னதாலே நீங்க கோபம் இல்லையா? இலங்கை ராணுவம் விசாரிக்கப்பட வேண்டும். ஒரே சமநிலையில் வச்சு பார்க்க முடியாது. 1.5 லட்சம் பேர் இந்த செத்துக்கள், 90,000 பேர் விதைகள் சமநிலையில இல்லங்கிறது உங்களுக்கு நிச்சயமா தெரியும். நான் பாஜகவுடைய பொருளாதார SR சேகரத்தை கேட்க விரும்புறேன். ஏற்கனவே இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல அவர்கள் அமைத்த அவர்களுடைய ஒரு விசாரணை LLRC, அதுல கிட்டத்தட்ட ஒரு 240 பரிந்துரைகள்ல 99 பரிந்துரைகள் கிட்ட வந்து நாங்கள் நிறைவேற்ற முடியாது, ஏற்க முடியாது என்று அவர்களுடைய அரசை மறுத்துவிட்டது. அவர்களுடைய விசாரணைக்கு, அவங்களுடைய நாட்டில் நடத்தப்பட்ட விசாரணையை ஏற்க மறுத்துட்டாங்க. சர்வதேச விசாரணை நாங்க எல்லாரும் போர்க்கூட்டத்தை விசாரிச்சோம், இனிமேதான் சட்டத்தை கொண்டு வரணும், இனிமேதான் நீதிபதிகளை நியமிக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துல எவ்வளவு வேகா இருக்குது, நம்ம ஓவரா நம்புறோமோ இலங்கை அப்படிங்கிற சந்தேகம் வரல. இல்ல, அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாம வந்து பல்வேறு விஷயங்கள் நம்பியாக வேண்டும். ஏன்னு கேட்டா ஒரு சேஞ்ச் இலங்கையில் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஜெனசைடை உருவாக்கிய ஒரு நபர் வந்து அரசாங்கத்தில் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக இந்தியாவிற்கும் தமிழ் மக்களுக்கும் ஓரளவுக்கு நம்பிக்கை தருவார்கள் என்று எண்ணப்படுகின்ற ஒரு குரூப் அங்கு அமர்த்தப்பட்டிருக்கிறது. சொன்ன அதே வார்த்தையை நீங்க பயன்படுத்த பதில் இந்த சி சேஞ்சோடு முடியவில்லை. அது இல்லாமல் பதில் சொல்லல. இலங்கை உங்கள்கிட்ட தான் நீங்க சொல்லுங்க. இலங்கையில இலங்கையுடைய இறையாண்மை, நாங்கள் இலங்கையில வந்து அந்த தமிழர்களுக்கு நீதி கிடைக்கணும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல அதுக்கு இணையாக அவருடைய இறையாண்மைக்கு எந்த குந்தமும் வந்துவிடக்கூடாது என்பது முக்கியம். எனவே அவர்களுடைய மனதுக்கு எப்படி சாத்தியமோ அதன்படி செய்வான்னு சொல்லிட்டு இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப் சொல்றார். முழுக்க முழுக்க இலங்கை வருத்தப்படுமோங்கிற யோசனை தான் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கான கேள்வி. அதாவது பாண்டேயினுடைய இந்த பதிலில் எந்த நாடும் அதனுடைய இறையாண்மையை விட்டு தராது, விட்டு தரக்கூடாது. எவ்ரி நேஷன் ஹாஸ் காட் த ரைட் டு ப்ரொடெக்ட் இட்ஸ் சாவர்ஜினிட்டி. அதனால அந்த நாட்டினுடைய இறையாண்மையை அது பாதுகாக்கும். இப்ப இந்த பதிலே முடியல.
நிறைய விஷயங்களிலே நாம இதிலே மாற்றங்களை கொண்டு வந்து அப்படி நாம என்னுடைய பதில் இடையிலே நீங்கள் கேள்வி கேட்டால் முடியாத பதிலுக்கு இன்னொரு கேள்வி சரியில்லை. பதில முடிச்சோம் இல்லை என்றால் திருப்பி பேசிக்கிட்டே இருப்பேன். பதில் முடிக்காது என் பதில் முடியல. இப்ப நான் முடிச்சுறேன். நீங்க கட்சியில் மாநில பொறுப்பாளர் இருக்கீங்க, நீங்க மேடையில 1.5 மணி நேரம் பேசுவீங்க. இறையாண்மை பற்றிய கவனம் இருக்குமானால் பாகிஸ்தானுடைய இறையாண்மை பற்றி நம்ம யோசிச்சிருக்கணும். ஏன் வந்து கிழக்கு பாகிஸ்தான் பிரிச்சு நம்ம வந்து ஏன் வங்கதேசம் உருவாச்சு? நம்ம போர் எடுத்து போனோமே, அடுத்த நாட்டோட இறையாண்மை பேசாம இருக்காங்க. அவன் நாட்டில் 1000% நீங்க அடுத்த நாட்டோட இறையாண்மை பற்றி பேசுறீங்கல்ல, அடுத்த நாட்டுடைய அதிபர் எப்படி சார் மாத்துவீங்க? அடுத்த நாட்டுடைய அதிபர் எப்படி மாத்துவீங்க? அடுத்த நாட்டுடைய தேர்தல் எப்படி தலையிடுவீங்க? அதாவது பாண்டே, நீங்கள் வந்து வாதத்தின் மூலமாக உங்களுடைய சுப்ரீமேசியை காண்பிக்க விரும்பினால் நாம் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. முடிக்காத போது நீங்க கேட்டீங்கன்னா அந்த பதில் நிறைவேறாத போது பாவர்சினிட்டியை வைத்து வார்த்தை வைத்து விளையாட வேண்டிய அவசியம் இல்லையே. அது அவசியம் உருவாக்கியது இந்தியா. நீங்க இந்த பதில் முடியாத போது கேட்கின்ற கேள்வி அர்த்தமற்றது. கேட்பது இந்த விவாதத்தை நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு திசை திருப்புவதற்காக நீங்க நினைத்தபடியில கொண்டு செல்வதற்காக முயற்சி பண்றீங்க. போராட்டம் நடத்துறாரு. கடைசி வரைக்கும் பதிலே சொல்ல விடல. ஒவ்வொரு நாடும் அவனுடைய இறையாண்மை மீது மதிப்பு வைத்திருக்கிறது. அந்த வகையிலே இளைஞருடைய இறையாண்மையை நாம் மதிக்கிறோம். ஆனாலும் கூட அங்கே நடக்கின்ற அந்த மனித உரிமைகளை நாம் கண்டிக்கிறதற்கு தவறவில்லை. அதற்கான ஏற்பாடுகளை செய்ததில் மிகப்பெரிய பங்கு நாம் வகித்திருக்கிறோம். ஆகவே நிறைய விஷயங்களை செய்து இருக்கிறோம். நீங்களே தான் சொன்னீங்க, அவங்க கோ ஸ்பான்சர். நீங்களே தான் சொன்னீங்க, சமரவீரா வந்து அந்த ஜெனோசைடுங்கிற வார்த்தையை தவிர மீதி அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுவே இறையாண்மை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்களே, எந்த நாடு கவலைப்படணும்? இறையாண்மையின் மூலமாக நீங்கள் இந்தியாவின் இறையாண்மை ஒத்துக்க தயாரா இல்லையா? நிச்சயமா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை ஒத்துக்குங்க. இந்தியா வந்து இனப்படுகொலை ஈடுபட நான் நம்புறேன். இந்தியா போர்க்கூட்டத்தில் ஈடுபட நம்புறேன். இந்தியா மனித இறையாண்மை என்கிற வார்த்தையினுடைய அடிப்படை வந்து சாவர்ஜினுடைய ஒத்துக்கொண்ட போது மற்ற விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்ல. ஜெனோசைடை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல, அந்த மனித உரிமைகளை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. அதற்கான விசாரணை 6 வருஷம் எங்க போய் இருந்துச்சு? யார் பண்ணுனா? இந்த மாதிரி முதல் விசாரணை இப்பதான் வந்திருக்கு. இதுவரையில நடக்கவே இல்லையே. வாய் வீச்சு பேய் வீச்சு தான் நடந்து கொண்டிருந்தது. இப்ப நீங்களே சொல்ல எல்எல்ஆர்சி, இதற்கு முன்னால் இருந்த அரசாங்கம் வேற, இப்ப இருக்கிற அரசாங்கம் வேற. இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கத்தின் மனநிலைமை வேற, இப்ப இருக்கிற மனநிலைமை வேற. இந்த மனநிலைமையில இப்படிப்பட்ட ஒரு இன்ரோட்ஸை உருவாக்கி இருக்கிறோம். ட்ரெயின்ல இடம் கிடைக்காத நினைச்சு இடம் கிடைச்சி, சீட் கிடைச்சி, பத்து கிடைச்சி, படுக்கிறதுக்கு இடத்தை கொண்டு நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்படி ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தை நோக்கி கிடைக்காத சேகர் திரும்ப திரும்ப ட்ரெயின்ல பர்த் கிடைச்சி சந்தோஷப்படுறீங்க. உதாரணங்களை வைத்து பெரிய விஷயங்களை நீங்கள் ரொம்ப கிளியரா இருக்கேன். என்னுடைய விஷயமானது நீங்க கேட்ட கேள்வியில் நான் தோற்று போய்விட்டேன் ஒத்துக்கொள்கிறேன். நாடு இலங்கைக்கு செய்ய வேண்டியதை செய்திருக்கிறது, தமிழனுக்கு செய்ய வேண்டியது செய்கிறது. உங்கள் வாதத்தினால் தோற்கடித்திருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் இதுவரை செய்யாத அவர்களே மோடியினுடைய அரசாங்கம் மிகச்சிறப்பாக பணியாற்றும் விளையாட்டால் இந்த மனித உரிமை கமிஷனுடைய ஒரு விசாரணையே வந்திருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளாமல் இதன் மீது வேறு விதமான விவாதங்களை தொடர்ந்து இதை சிறுமைப்படுத்துவது அது உங்களுடைய மனதை எங்கேயோ போயிட்டு இருக்கிறவன பிடிச்சிட்டு இந்த ஒரு விவாதம் என்பது
இல்லாமல் டெல்லியில போராட்டம் நடத்தும் போது நீங்கள் பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசத்தை பிரித்தால் மோடி இலங்கைக்கு போகும்போது எப்படி அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதுல ஒரு அக்ரிமெண்ட், ஒன் ஆஃப் தி அக்ரிமெண்ட் என்னன்னு சொன்னா எக்ஸ்பாண்டட் சப்போர்ட் ஃபார் மிலிட்டரி ட்ரைனிங். ஏற்கனவே அந்த கொலகார ராணுவம் 1.5 லட்சம் பேர் மிலிட்டரி ட்ரைனிங் நிகழ்ச்சி முடிக்கிறேன். திரு சேகர், இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இது மாதிரி வெளிநாட்டு விசாரணை கூட நடந்திருக்கு. திருவண்ணாமலையில் ஒரு 5 மாணவர்கள் கொல்லப்பட்ட விஷயத்துல இதே மாதிரி வந்து இந்திய நீதிபதிகள் தான் போய் பகவதி நினைக்கிறேன் அவர் போய் விசாரணை பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய நீதிமன்ற நடைமுறைப்படி நீதி கிடைக்காது அவரே விட்டுட்டு வந்துட்டார். பாதையில விசாரணை நடக்கல. சோ இந்தியா மாதிரி ஒரு ஆளுமை கொண்ட, நீங்க சொன்ன மாதிரி ஆட்சி மாற்ற அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் கொண்ட ஒரு நாட்டுக்கே அதான் கதி. அப்படின்னு காமன்வெல்த் நாடுகள் முடிஞ்சு வச்சு பாகிஸ்தான் கொண்டு வந்துரும், நேபாள கொண்டு வந்துரும், நம்ம இருக்கிற அளவுக்கு நமக்கு வேண்டப்பட்ட ஆளுதான் வச்சுட்டு அது விசாரணை வந்து ஒரு கண் துடைப்பா மாறுங்கிற அச்சத்துல என்ன நீங்க குறை காண்றீங்க? இது நாள் வரையில இந்த விசாரணையே வருமோன்னு நினைக்கல. இது நாள் வரையில இந்த மாதிரி ஆட்சி மாற்றங்கள் வந்து இலங்கையில பேசக்கூடிய ஒரு நிலைமையாவது ஏற்படுமோன்னு நினைக்கல. அதையெல்லாம் வந்திருக்கு. அடுத்த கட்டத்தில் இது வரும் என்று நினைப்போம். அதுக்காக முயற்சி செய்வோம், வேலை செய்வோம், வரட்டும், எதிர்பார்ப்போம். உங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய பார்வை என்னன்னா கடும் பசியில விருந்து கிடைக்காத பரவாயில்ல, பொரியா கிடைச்சேன்னு ஆறுதல் போகுது. பொறி இல்லை, அதற்கு மேல கிடைச்சிருக்கிறது. ஒண்ணுமே இல்லாமல் பட்டினி போட்டு கொன்று விட்டு வயிறு நிறைய கொடுத்தாலும் கோஷத்தை மட்டும் கொடுத்ததுக்கு முன்னால இன்னைக்கு சாப்பிடுவதற்கு எல்லாம் செய்திருக்கிறோம். ஆனந்தி, நீங்க குறுக்கிட விரும்புறீங்க? ஆனந்தி, நீங்க குறிக்கிறது உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். இல்ல, நாங்கள் இந்திய அரசின் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி, புதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலும் கூட இந்த மன்மோகன் சிங் ஆக இருக்கட்டும், இப்பொழுது மோடி அவர்களாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்படவில்லை. ஆனால் எங்களுடைய வேதனை எல்லாம் என்னவென்றால், இந்திய அரசு இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய அந்த மக்களுடைய அந்த ஏகமனதான கோரிக்கை கூட மிக அமைதியாக இருந்துவிட்டு போய்விட்டார்கள். கடைசி ஒரு நடுநிலைமையிலாவது ஈழத்தமிழர்கள் சார்பில் நின்றிருந்தால் கூட எங்களுடைய மனம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் புறம் தள்ளி விட்டார்கள் என்பது வேதனை. சகோதரி, நீங்களே ஏற்றுக்கொண்டது போல இந்தியாவுக்கு வேறு வழி மட்டுமில்ல, அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கூட வேறு வழி இல்லை என்பதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. நம்ம வந்து அடுத்து என்ன வாய்ப்பு இருந்திருக்கிறது? ஒருவேளை இந்தியா முரண்பட்டு இருந்தால், ஏற்கனவே இது மாதிரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது விசாரணைக்கு வந்து விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகளை இலங்கைக்குள்ள நுழைவே அனுமதிக்க முடியாது சொல்லிருச்சு இலங்கை. நம்ம என்ன பண்ண முடிஞ்சது? எது பாசிபிளான விஷயம், யாரும் போர் தொடுத்து போக முடியாது, நடைமுறை சாத்தியமான விஷயம் என்னன்னு பார்க்க முடியாது. இந்தியாவுடைய ராஜதந்திரமாக பார்க்க கூடாது. இந்தியாவுடைய ராஜதந்திரம் எங்களுக்கு ஈழத்தமிழருக்கு எதுவும் செய்துவிட போவதில்லை. அது இந்திய அரசினுடைய நலன் கருதி பல செயற்பாடுகளை ஈழத்தமிழர்களுடைய வாழ்வில் அரங்கேற்றி முடித்துவிட்ட ஒரு செயற்பாடு. எனவே இதனை பற்றி நாங்கள் விதண்டாவாதம் செய்து கொண்டு இந்திய அரசை பகைத்துக் கொண்டு மீண்டும் நாங்கள் இருப்பதற்கு நான் விரும்பவில்லை. எனவே இத்துடன் நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆனால் இந்திய அரசுடைய ராஜதந்திரம் இந்திய அரசுக்கு நன்மை பயக்குமே ஒழிய ஈழத்தமிழருக்கு எந்த ஒரு நன்மையும் பயக்கப் போவதில்லை. உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நிச்சயமாக ஈழத்தமிழருக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதை இந்தியாவோட தொடர் முயற்சியா இருக்கிறது. எப்படி நடைமுறையில் வரப்போங்கிற பார்ப்போம். திரு அந்திதாஸ், இறுதியான கேள்வி கேட்க விரும்புகிறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன போல இலங்கை மறுத்திருந்தால் சர்வதேச சமுதாயத்துக்கு எந்த மாற்று வாய்ப்பும் கிடையாது. யாரும் போர் தொடுத்து போறதுல உங்களுக்கு தெரியும், 9/11 பிறகு அமெரிக்காவோட நிலைப்பாடு இப்பயுமே மாறிச்சு, இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு மாறிச்சு. ஒட்டுமொத்தமாக இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது, ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா பார்க்கப்பட்டது. இந்த சூழல்ல வேறு என்ன வாய்ப்பு இருந்துச்சு? வாட் லெப்ட்? நம்ம வந்து வேற இருந்துச்சு, இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாம் சொல்லலாம். இருந்ததே ஆகச்சிறந்த வழி இலங்கையை சம்மதிக்க வைப்பதுதான் ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. சம்மதிக்க வச்சிட்டோம் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் பார்க்கணும். 2002 நீங்கள் சொல்றது போல இந்தியாவுடைய பிரசித்தி பெற்ற நீதி பகவதி உள்ளிட்ட 16 கமிஷன்கள் இது போன்ற விசாரணை கமிஷன் நியமிக்கப்பட்டு யாரும் இதுவரை தண்டிக்கப்படவில்லை என்பது ஒன்று. இன்னொரு சேனல் 4 உள்ளிட்ட பல வெங்கடேஷ் அவர்கள் சொன்னார்கள், சேனல் 4 உள்ளிட்ட பல தரவுகள், ஆதாரப்பூர்வமான தகவல்கள் ஏற்கனவே வந்து மெக்ரே அவர்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அந்த வரைவு டிராப்ட் நீங்க பாத்தீங்கன்னா, வி வெல்கம், வி ரெக்வெஸ்ட்,
வி சஜஸ்ட் இப்படித்தான் இருக்கிறது தவிர எதையும் கான்கிரீட்டாக எதுவும் கிடையாது. எல்எஸ்எஸ்ஆர் நம்பித்தான் இருக்க வேண்டும், காமன்வெல்த் விசாரணை நம்பித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலே நிச்சயமாக தோழர்கள் சொன்னதை போல இந்திய அரசாங்கம் கடந்த அரசாங்கம் செய்யவில்லை, இந்திய அரசாங்கம் செய்யவில்லை. 2008 பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மன்மோகன் சிங் வைகோ கடிதத்தை தெளிவாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். We have provided some assistance in the form of defensive nature to safeguard their own integrity என்று அவரே கடிதம் எழுதியிருக்கிறார். ஆகவே எல்லாருமே இதில் பார்க்கல் பார்த்ததாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே யாஸ்மின் சுகா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். செக்யூரிட்டி போர்சஸ் கமிட்டட் தி ஆஃபென்சஸ் ஆஃப் ரேப் அகைன்ஸ்ட் தி தமிழ் வுமன்ஸ் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நடந்ததை யாருமே மறுக்கல. நம்ம வந்து ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அவருடைய ஆணையருடைய அறிக்கையாகட்டும் இல்லாட்டி தீர்மானத்தை யாருமே மறுக்கல. ஆனால் இப்ப என்ன ஆக சாத்தியமான விஷயம் என்ன அப்படிங்கிற பார்க்கணும்ல, அதுதானே இப்ப பிராக்டிகலா பார்க்கும்போது தானே சாத்தியமா இருக்கு. எப்ப இலங்கையை கன்வின்ஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மைல்கல் தானே. இப்ப இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ராஜேந்திர ரீதியில் அவங்களுடைய நெருக்கடி கொடுக்க தானே செய்வாங்க. இல்ல குற்றவாளியே வந்து தன்னை விசாரித்துக் கொள்வது எந்த வகையில வினோதமாக இருக்குமோ அது வகையில் தான் இது. இலங்கை நீதிகள் மட்டுமே கிடையாது, இலங்கை நீதிபதிகள் மட்டுமே கிடையாது. நம்ம வந்து காமன்வெல்த் நாடுகள் மற்றும் ஃபாரின் கண்ட்ரிஸ் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து வேறு வேறு நாடுகள் நீதியோட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இருக்கு இல்லையா. அமெரிக்காவும் இந்தியாவும் இருக்கும்போது காமன்வெல்த் நாடுகள் மாத்திரமல்ல, சார்க் நாடுகள் மாத்திரமல்ல, ஐநாவுடைய எல்லா உறுப்பு நாடுகளுமே அவர்களுக்கு ஆதரவாகத்தாக இருக்கும். உங்களுடைய இறுதியான கருத்து திரு சேகர் இந்த பிரச்சனை இல்ல, இது வந்து தொடர்ந்து 26 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற இந்த தர்ம போரிலே இதுவரை வந்து இலங்கை தமிழர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை பல்வேறு காரணங்களாக. கடந்த அரசாங்கங்கள் வந்து இது எந்த அளவுக்கு செய்தது என்பதை கண்கூடாக பார்த்தோம். ஆனால் இந்த மோடியினுடைய அரசாங்கம் உளப்பூர்வமாக தன்னுடைய ராஜதந்திர முறைகளை பயன்படுத்தி பல்வேறு ஸ்டெப்ஸ் இதுல ஃபார்வர்ட் ஆகி அதனுடைய ஒரு வெளிப்பாடாக கடைசி விசாரணை வந்திருக்கிறது. இது நலம் பயக்கும், நல்லதை நோக்கி செல்லும் என்று நம்புவோமாக. திரு வெங்கடேஷ், உங்களுடைய இறுதியான பார்வை இந்த பிரச்சனை? இது வந்து நம்ம அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில படிப்படியா நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது வந்து சர்வதேச ஒரு அதாவது 3ஆம் நாடு. அது வந்து நீங்க அந்த நாட்டை நீங்க போய் எந்த வகையிலுமே உங்களால இன்ஃபுளுன்ஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு நாட்டில் ஒரு சர்வதேச அழுத்தத்தை கொடுப்பதற்கு முதல்ல அமெரிக்கா முயற்சி பண்ணது, அப்புறம் பிரிட்டன் முயற்சி பண்ணது. இந்த மாதிரி சர்வதேச அரங்கில் தொடர்ந்து முயற்சிகள். இந்த முயற்சிகள் வந்து அடுத்த கட்டமாக இன்னொன்னு செய்யணும். இப்ப நீங்க எப்படி போர்க்குற்ற விசாரணையில வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுடைய புனர்வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த வாழ்வுக்கு முக்கியம் அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டு கடந்த அரசுல இருந்து இந்த அரசு செஞ்சிருக்கு. ஆனா என்னன்னா நீங்க இருகோடு தியரி தான். நீங்க ஒரு பண்ண தவறு, இப்ப நீங்க அந்த தவறை நீங்க நல்லதுனால தான் நீங்க வந்து சரி பண்ண முடியும். நீங்க குறைஞ்சபட்சம் அந்த வழியை நீங்க போக்குவதற்கு நீங்க என்ன விதமான நல்லதை நீங்க செய்யறீங்க. வழியை போக்குறது வேற, தண்டனை வழங்குறது வேற பிரிச்சு பார்க்கணும் இல்லையா. குற்றம் இழைத்தவனுக்கான தண்டனையும் பாதிக்கப்பட்டவனுக்கான நிவாரணம் வேறு வேறு. பாதிக்கப்பட்டவனுக்கான நிவாரணம் குற்றமளித்தவனுக்கான தண்டனையாக மாறிட முடியாது. ஆனா என்னன்னா குறைஞ்சபட்சம் நீங்க அந்த நிவாரணம் வந்து எந்த வகையில இருக்கும்னா நீங்க தண்டனை அவர்களுக்கு எவ்வளவு தூரம் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்ப நம்ம உறுதி சொல்ல முடியாது, அவசரப்பட முடியாது. அதற்கான முயற்சிகள் தொடர வேண்டும். ஆனா அதே சமயத்தில் இந்த பக்கம் மிக முக்கியமாக அவர்களுக்கான புனர்வாழ்வு, அவர்களுக்கான எதிர்கால வேலை வாய்ப்பு அத்தனையுமே செய்யப்பட்டால் தான் குறைஞ்சபட்சம் ஒரு நிம்மதியாவது அங்க இலங்கை தமிழர்களுக்கு கிடைக்கும். நிம்மதி இருக்க முடியும் தெரியல. அப்ப தண்டனை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு புனர்வாழ்வு முக்கியம் என்ற பார்வை இருக்கு. நிச்சயமாக ஆனந்தி ஸ்ரீதரன் வந்து அனைவருமே சொன்னது போல இது ஒரு ஆரம்ப புள்ளி. இந்த ஆரம்ப புள்ளி இருந்து அடுத்து போக வேண்டிய பாதை மிகப்பெரிய பாதையா இருக்கிறது. இவர்கள் புனர்வாழ்வுக்கும் தங்களுடைய எதிர்காலத்தை பார்ப்பதற்கு தேவையான நிலைமையில இலங்கை தமிழர் இருக்கிறார்கள், ஈழத்தமிழர் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் கடந்த காலத்தை மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வடுவாக சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டுக்கும் இடையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்தியாவுடைய தந்திரமோ ராஜதந்திரமோ இரண்டுமே வெளியே தெரிய போவதில்லை. ஆனால் அது என்ன பலன் கொடுக்கும் என்பது நிச்சயமாக வெளியே தெரிந்துவிடும். அது என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தெடுத்த விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.